ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த சேனல் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்ட்ரோ வீடியோ தான் போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அர்பன் லெஜெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மாத்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்பன் லெஜெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க போயிடலாம். மாத்மேன் யார், எங்கேருந்து வந்துச்சு? ஸோ இதோட பேக்ரவுண்டே யாருக்கும் முதல்ல தெரியாது. இதுக்கு முதல்ல மாத்மேன் பேர் வச்சதே யாருன்னு தெரியாது. இந்த மாட்மேங்கிற பேர் எதுலேருந்து வந்துச்சுன்னா, பேட்மேன் காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் மார்ட்டின் இருப்பான்ல, ஸோ அவனை பார்க்க மாதிரியே இருக்குங்கிறது தான் இந்த மார்ட்டின்கிற பேர் தான் மாத்மேன் சொல்லிட்டு மாறி இருக்குது. ஸோ இதோட வரலாறு என்னென்னு நம்ம வர அந்த வீடியோவில் பார்க்கலாம். 1966 நவம்பர் 12 அமெரிக்கா வெஸ்ட் வெர்ஜீனியா பாயிண்ட் பிரிசன் அப்படிங்கிற இடத்துல தான் ஃபஸ்ட்டு இது தோண்டி இருக்குது. ஸோ அந்த நவம்பர் மாதம் 12 5 பேர் கல்லறை கட்டிகிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் உருவத்தில் ரெக்கையோடு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மிருகம் நின்றுருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா சேர்ந்து பறந்து இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா இதோட கதையை ஆரம்பிக்குது. அதை பார்த்தா 5 பேருமே அந்த டைமில் வெளியே சொல்லலை, போக தான் வெளியே சொன்னாங்க. அதே மாதிரி நவம்பர் 15 1966 அப்போ 2 இளம் தம்பதியர்கள் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பிரசன் விட்டு வெளியே போய் இந்த வேர்ல்டு வார் 2 அப்போ இராணுவத்துக்கு பாம் செஞ்சு பாதுகாத்துருக்க இடத்துக்கிட்ட போகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு உருவம், அதான் அந்த முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மனிதன் உருவத்தில் ரெக்கையோடு இருக்கிற ஒரு உருவம் பார்த்திங்கன்னா அவங்க முன்னாடி நின்றுருக்குது. அவங்க அந்த ஐ பார்த்திங்கன்னா அப்படியே செக்கச்சவையன்றது இருக்குது. ஸோ அது இவங்களை தொடர்ந்ததாகவும் இந்த பாயிண்ட் பிரசன்கிற இடத்துக்கு வந்தனீங்க இந்த மிருகம் விட்டுட்டு போனதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னதை யாருமே நம்பலை. ஆனால் போக பார்த்தீங்கன்னா நிறையா மக்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாத்மேனை பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது தான் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் சொல்லும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இது சொன்னாங்க. ஸோ என்னென்னா அந்த உருவம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி இருக்கும், ரெக்கையோட பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா செக்கச்சவேன்னு இருக்கும். ஸோ அப்படிதான் சொன்னாங்க. ஸோ அந்த பார்த்த இடமும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்கிறது அந்த 2ஆம் உலகப்போர் நடந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தேன் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அதனால தான் எல்லாத்தோட பார்வையும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பிரசன் பக்கம் திரும்பி இருக்கு. நூற்றுக்கணக்கான மக்கள் பார்த்தீங்கன்னா 1967 டிசம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இதை பார்த்தேன், இந்த மாத்மேனை பார்த்தேன். ஸோ அப்படியே சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் பிரிசன்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சில்வர் பிரிட்ஜ்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜ் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா திடீர்னு உடஞ்சு விழுந்து 46 மக்கள் பக்கம் இறந்துட்டாங்க. ஸோ என்ன தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் மேலே தான் தப்பு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறையா மக்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாத்மேன் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜை உடச்சிருக்கா, இந்த மக்களை பார்த்தீங்கன்னா மாத்மேன் தான் கொண்டாந்து நியூஸ் வெளியே வந்துச்சு. மாத்மேனை பற்றி இப்படி சில மக்கள் சொன்னாலுமே பல மக்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாத்மேன் நம்ம வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு, இந்த இது உடஞ்சிடும்னு சொல்லிட்டு ஏற்கனவே தெரியும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வரக்கூடாது தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் என்ன இதில் ஒரு ஆச்சரியம்னா இந்த பிரிட்ஜு உடஞ்சதுக்கப்புறம் இந்த மாத்மேன் அப்படிங்கிற ஒரு நியூஸே வெளியே எதுவும் வரல. ஸோ அந்த இடமே இந்த பாயிண்ட் பிளேஸுங்கிற இடமே பார்த்தீங்கன்னா நிறையா இந்த யூஎஃப்ஓ நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி ஏலியனை நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாத்மேனே ஒரு ஏலியனாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. பாயிண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாத்மேன் அப்படிங்கிறத வாழ்ந்தது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆதாரமே கிடையாது. ஸோ ஆதாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மக்கள் இதை பார்த்தேன் அப்படின்னு சொன்னது மட்டும் தான் ஒரு ஆதாரமாக இருக்குது. இதை நம்ம முக்கியமாக ஆதாரமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ நூறுக்கணக்கான மக்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சில மக்களும் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பப்ளிசிட்டிக்காக சொல்லியிருக்கலாம். ஸோ ஆனால் பல மக்கள் இப்படி சொல்ல வாய்ப்பு இல்லை. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1975 அப்போ ஜான் ஹில் அப்படிங்கிறவர் ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கு பேர் பார்த்தீங்கன்னா த மாத்மேன் ப்ராகிசிஸ். ஸோ இந்த புக்கை எழுதினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புக்கு தழுவி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் படம் எடுத்திருக்காரு. ஸோ அந்த படம் பேரும் பார்த்தீங்கன்னா இந்த மாத்மேன் ப்ராகிசிஸ். ஸோ இதை நோக்கி பார்த்தீங்கன்னா பல டிவி சீரீஸ் பல காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பயம் காட்டும் இந்த மாத்மேனோட தகவல் அவ்வளோதானே கேட்டிங்கன்னா இல்லை, இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் பல ஏரியாக்களை பார்த்தீங்கன்னா இதை இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்காங்க. பாயிண்ட் பிரசனில் இந்த மாத்மேன் தோன்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1926 சைனா ஜியான்டிக் அணைக்கட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அணைக்கட்டுக்கு மேலே ஒரு பெரிய உருவம், அந்த மனிதராட்ட ஒரு உருவம் பறக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. ஸோ அங்கே இருக்க மக்களை இதை பார்த்தீங்கன்னா மேன் டிராகன் அப்படிங்கிற பேரில் தான் பார்த்தீங்கன்னா அழைச்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்து நிறையா மக்கள் வெளியே பேசும்போது தான் பார்த்தீங்கன்னா ஜியான்டிக் அணைக்கட்டு பார்த்தீங்கன்னா உடஞ்சு விழுகுது. ஸோ அந்த உடஞ்சு விழுகுத தண்ணி வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 மக்கள் பார்த்தீங்கன்னா இறந்துடுறாங்க.
இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மனி ஃப்ரீபர்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து 1978ஆம் ஆண்டு செப்டம்பர் 10ஆம் தேதி அந்த சுரங்கம் பணியாளர்கள் வேலை செய்கிற இடத்துல அன்றைக்கி காலையில் அவங்க போயிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உருவம் ஒளிரும் கண்களோட ரெக்கையோடு இருந்திருக்குது. ஸோ அதை பார்த்து வந்து என்ன உருவம்னே தெரியாமல் இந்த மக்கள் வந்து உள்ளே போக முடியாமல் இருந்திருக்காங்க. ஸோ இது நடந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் வந்து அந்த சுரங்கமே பார்த்தீங்கன்னா வந்து அழிஞ்சு விழுந்துருச்சு. ஸோ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து அந்த மிருகம் மட்டும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கே வேலை செய்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து அழிஞ்சிருப்போம். ஸோ அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா வந்து அரசல் புரசலாக பேசியே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதை வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து இது பண்ணிட்டாங்க, மார்க்கெட் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யாவில் இருக்க செர்னோபில் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனே நடந்துச்சு. உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் 1986. ஸோ அதுக்கு முந்தின வருஷம் அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் நடந்துட்டு நம்ம ஒர்க் ஆகிட்டு இருந்தபோது பார்த்தீங்கன்னா வந்து 1985 பார்த்தீங்கன்னா வந்து அந்த வேலை செய்கிற மக்கள் வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு உருவம் பறக்கிற மாதிரி வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அதை பார்த்த அடுத்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷனே நடந்திருக்கு. ஸோ அப்புடின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அப்பையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த உருவத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக 2007 பார்த்தீங்கன்னா மினசோட்டா அப்படிங்கிற இடத்துல மினோபோலிஸ் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா I-35ங்கிற பாலம் பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழுந்திருக்கு. ஸோ அதுக்கும் பல மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாத்மேனை வந்து பார்த்ததாகவும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இருக்க மக்கள் வந்து பேசிக்கிறாங்க. அதே மாதிரி 2001 செப்டம்பர் 11 பார்த்தீங்கன்னா வந்து ட்வின் டவர்ங்கிற இடமும் பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழுந்திருக்கு. ஸோ அதுலேயும் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து மாத்மேன் வந்து பார்த்துருக்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2011 வந்து சுகுசிமாங்கிற இடத்துல வந்து நியூக்ளியர் வெடிப்பு போது பார்த்தீங்கன்னா வந்து மாத்மேனை பார்த்ததாகவும் வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உலகத்தில் பல்வேறு பகுதியில் பார்த்தீங்கன்னா மாத்மேன் வந்து பார்த்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஏன் வந்து இது உண்மையாக இருக்கக்கூடாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து காட்டி கொடுத்துருது. ஸோ இது வந்து நம்ம ஃப்யூச்சர் தெரிஞ்ச அனிமலாங்க கூட இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து பல விதமாக சொல்கிறாங்க. ஸோ சில மக்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இல்லை, இது வந்து ஒரு அர்பன் லெஜெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அனிமலாக இருக்கட்டும், இது அர்பன் லெஜெண்டாக இருக்கட்டும், இது பார்த்தீங்கன்னா வந்து 1966, 67 தான் பார்த்தீங்கன்னா வந்து பாயிண்ட் பிரிசனில் வந்து தோன்றுன்னு அழிஞ்சிருக்கணும். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா அழியில் இன்னும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த அனிமல் பார்த்தீங்கன்னா வந்து வந்திருக்கங்காட்டி வந்து ஏன் வந்து இது வந்து ஒரு உண்மையான வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான வந்து ஒரு அனிமலாக இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறையா பேர் பேசியிருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ஆதாரம் இந்த மாத்மேன் பார்த்தீங்கன்னா வந்து உயிரோடு இருந்திருக்காரா இல்லையா, அது ஒரு அனிமலா இல்லை வந்து அர்பன் லெஜெண்டா அப்படின்னு எல்லா அர்பன் லெஜெண்ட் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து உண்மையாகவும் இருக்கலாம், இல்லை வந்து அர்பன் லெஜெண்டாகவும் இருக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இன்னும் வந்து ஆராய்ந்தோம்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பைத்தியம் தான் பிடிக்குமோ ஒழிய பார்த்தீங்கன்னா வேறு இந்த நியூஸ்க்கு எதுவும் கிடைக்காது. ஸோ இது பார்த்தீங்கன்னா த்ரில்லிங்கான ஸ்டோரிக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது பார்க்குற மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஜாலியாக வந்து பார்த்துட்டு போகலாம். மாத்மேனை பற்றி வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ இதோட முடிவடைகிறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், பை கைஸ்.